மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப்பு கோதுமை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. டெய்லி ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாகிட்டு இந்த மாதிரி கேரட்டு போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. தோசை மாவு இட்லி மாவுலன்னு கவலையே படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் 2 மிளகாங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தழை போட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னா ஒரு கேரட்டை துருவி போட்டிருக்காங்க. கேரட்டு கொஞ்சம் வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன். அந்த கோதுமாவை அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா இட்லி சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பும் சோடாங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா போட்டிருக்கேன். மாவு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்க மாவுக்கு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மாவு எடுத்த கப்பால் 1/4 கப்பு தயிர், 1 கப்பு தண்ணிங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நமக்கு காணலைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில். இட்லி தட்டில் மாவு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி குக்கரில் வச்சிடணுங்க. இப்போ நல்லா தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கார சட்னி நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கோதுமை வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ பாட்டாக வருது பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரப்பர் மாதிரிலாம் இழுக்காதுங்க. கோதுமை மாவுனோன்னா ரப்பர் மாதிரி இழுக்கும்னு நினைக்காதீங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க இட்லி கூட சூப்பராக இருக்குங்க. கோதுமை மாவில் இட்லி கிடைக்குமான்னு நினைக்காதீங்க. சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.